என்ன யோசனை? இல்ல, ஒரு பொண்ணு தான் உடம்புல உள்ள இயற்கையான வாசனையை வெளியே கொண்டு வர ஏதாவது ஒரு யோக முத்திரை இருக்கா? அத பத்தி உனக்கு தெரியுமா? தெரியுமே. சொல்லு. அந்த முத்திரைக்கு பேரு பிராண சௌகந்திய முத்திரை. பிராணம் என்றால் உயிர், சௌகந்தியம் என்றால் இயற்கையோட வாசம். பத்மாசனத்துல அமர்ந்து கண்களை மூடி வலது கையில பெருவிரலும் நடுவிரலும், இடது கையில பெருவிரலும் மோதிர விரலும் இணையும். மூச்ச உள்ள இழுக்கும் போது இந்த பிரபஞ்சத்தோட மண்ணு, மரம், காத்துன்னு அனைத்துமே நமக்குள்ள வர மாதிரி நினைக்கணும். நான் சொல்ற மாதிரி செய். சரி. அற்புதம் துர்கா. இத நீ செய்யறது சாதாரண விஷயம் இல்ல. இயற்கை துணையோட உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். என்னது புது வாசனையா இருக்கு? என்னோட நீலவசியத்தின் வாசனையே துளைத்தெறியும் புது வாசனையா இருக்கு. இல்ல இல்ல, ஏதோ தப்பா இருக்கு. நான் உடனே மகா புற்றுக்கு போகணும். ஐயோ காவேரி, என்ன பண்ற? ஐயோ, பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கே. ஏய் காவேரி, இன்னும் பக்கத்துல பக்கத்துல தொடாதீங்க. இப்படி வா. ஐயோ சித்தி. ஏய் சித்தி, என்ன பண்றீங்க? கத்தி மொக்கையா இருக்கு. அடுத்த தடவை செக் பண்ணும்போது நல்லா கத்தி ஷார்ப்பான கத்தியா எடுத்துட்டு வா. ஐயோ சித்தி, தொடாதீங்க, கை ரக பட போகுது. வாங்க. ஆமா, நீ முதல்ல வா. சொல்லுங்க சித்தப்பா. காவேரி, வா காவேரி, காவேரி, நீ முதல்ல இப்படி வா. சித்தப்பா. ஐயோ காவேரி. கௌரிய பாரா, அவன் வசியத்துல இருந்து வெளியே வந்துட்டா பாரு. புக்க திறந்து மறுபடியும் மந்திரத்தை படி. என்னடா? அவ வசியத்துல இருந்து மீள்றாடா. படிடா. படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன். சீக்கிரம்.
போகு போகு மசி டேய் மந்திரத்தை ஒழுங்கா படிடா. போகி போக மசி சுவாகி ஓம் போகி மோகி போகி ஓம் ஓம் மோகி ஸ்வாகா படி. ஓம் க்ரீம் குவாஷ் புத்ர மசி மசி டேய் அர்ஜுன், நீ மந்திரத்தை தப்பா படிக்கிறடா. சரியா பண்றா. சித்தப்பா கண்ணு தெரியல. டேய் கண்ணை தொடச்சிட்டு படிடா. ஓம் க்ரீம் சர்வ மசி மசி வேண்டாம் வேண்டாம். ஓம் பரலோக மனுஷ ஏய் அங்க பாடுறா. சீக்கிரம் பண்றா. ஓம் போகி ஸ்வாகா நல்லா பண்றா. ஓம் க்ரீம் சரியா படிடா. அர்ஜுன் இவன் என்னடா ஏன் பக்கம் திருப்புறான்? ஐயோ மசி மசி ஐயோ படி 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 படி. வா அர்ஜுன் காவேரி வந்துரு. பர்றா பர்றா பர்றா. சித்தி பாத்து காவேரி வந்துரு. டேய் அர்ஜுன் சீக்கிரமா படிடா. டேய் ஐயோ கௌரி வேண்டாம். படி. ஐயோ ஐயோ ஓம் க்ரீம் பராசக்தி மகாசக்தி சர்வ புத்திர வசி 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 சசி சசி எல்லாரும் ஓடுங்க சசி சசி ஓடிடுங்க ஓம் ஓம் க்ரீம் டேய் அர்ஜுன், சர்வ புத்திர வந்துடுறா. அர்ஜுன். டேய் வந்துடுறா. சசி மசி டேய் போடா. அர்ஜுன் கதவு மூடு. அம்மா ஆதி துர்கா கனக துர்கா என்னை கை விட்டுட்டா. அதனாலதான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். என் சித்தி துர்கா யாருன்னு எனக்கு காட்டி கொடு. இல்லனா என்ன உன்கிட்ட அழைச்சுக்கோ. இந்த சூடம் எரியற வரைக்கும் நான் உனக்கு அவகாசம் கொடுக்கறேன். அதுக்குள்ள என் சித்தி யாருன்னு நீ காட்டி கொடுக்கணும். இல்லனா நான் இந்த இடத்துலயே அக்னிகுண்டம் உருவாக்கி அதுல இறங்கி என் உசுர போக்கிக்குவேன். இது உன் மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். கனகா இந்த நேரத்துல கூட தான் யாருன்னு காட்டிக்காம அப்படி ஒரு நடிப்பு நடிக்கிறாளே. ஆனா கௌரி அக்னி குண்டத்துல இறங்குறத பார்த்தா அவளால தாங்கிக்க முடியாதுங்க.
கண்டிப்பா அவ மனசு மாறி நான் தான் கனகான்னு ஒத்துக்குவா. அப்படி மட்டும் நடந்துட்டா தன்னை காட்டி கொடுத்ததுனாலதான் கனகா கௌரிய கொன்னுட்டான்னு அவ மேல பழிய போட்டு கனகாவை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட வேண்டியதா. டேய் அர்ஜுன், என்ன? ஏய். ஐயோ சின்னையா, என்னாச்சு? பஞ்சர் ஆன மாதிரி இருக்கு. இரு பாத்துட்டு வரேன். என்னாச்சுடா? என்னன்னு தெரியலப்பா, டயர் பஞ்சர் ஆன மாதிரி இருக்கு. இறங்க பாப்போம். ச்சே, இந்த நேரத்துல போய் கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அசோக், என் கார் அப்படிதான் ஆயிடுச்சு. அது எப்படி எப்படி ஒரே நேரத்துல ரெண்டு காரும் பஞ்சர் ஆகும்? தெரியலையே. அசோக், காட்டு பகுதியில இதெல்லாம் சகஜம். அக்கா இப்ப என்னக்கா பண்றது? சரி, கோயில் பக்கத்துல தான் இருக்கு, நடந்தே போயிடலாம். வாங்க. சரிங்க பெரியப்பா. பெரியப்பா, ஆ கோவிலுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? ஆ இப்படியே போனா ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாம். 10 நிமிஷமா? அதுக்குள்ள கௌரி அக்னி குண்டத்துல இறங்கிட்டா? ஐயோ சின்னையா, கௌரிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் போறேன். ஏய் 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 ஐயோ கௌரி, நானும் போறேன். ஏய் நில்லு. ஏய், எங்க போறீங்க? அசோக், அசோக் நீ என்ன? ரெண்டு பேரும் நில்லுங்க. இவனை ஓடிட்டு இருக்கான். ஏய் துர்கா, ரெண்டு பேரும் தான் தான் துர்கான்னு சொல்லி எப்படியெல்லாம் சீன் போட்டாளுங்க. ஆனா அங்க போனதும் கௌரி அக்னி குண்டத்துல இறங்குறத பார்த்து இப்படியெல்லாம் நடிக்க முடியாதுல்ல. அது எப்படி நடிக்க முடியும்? துர்கா யாருன்னு தெரிஞ்சுக்கதான் கௌரி அக்னி குண்டத்திலேயே இறங்க போறா. சரி சரி, பேசிட்டே இருக்காம சீக்கிரமா நடங்க. அப்பா அப்பா அப்பா, அங்க ஏதோ குறுக்கு பாதை மாதிரி தெரியுது. இப்படி போனா கோவிலுக்கு சீக்கிரமா போயிடலாம் நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. சரி வாங்க போலாம். வாங்க. துர்கா, இவ்வளவு நேரமா கையில கற்பூர தீபம் ஏந்தி என் துர்காவை காட்டி கொடுன்னு கேட்டுட்டு இருக்க. எனக்காக நீயும் மனசு இறங்கல. உன் மக மாதிரியே நீயும் என்ன கை விட்டுட்ட. என் வேண்டுதலை நீ நிறைவேத்தல. நான் படுற துன்பம் உனக்கு புரியல. இதுக்கு மேல நான் இதுக்கு உயிரோட இருக்கணும். நான் உன்கிட்டயே வந்துடுறேன். என்ன மாற்றிக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல.
துஷ்டர்கள் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கொடுக்கவும் துஷ்ட சக்தியிலிருந்து பாவப்பட்ட தூய ஆத்மாக்களை நான் காப்பாத்தவும் தான் கனகாவா அவதாரம் எடுத்தேன். ஆனா எனக்கு ஏன் நீ இப்படி ஒரு சோதனையை கொடுத்த? அவதாரங்களுக்கு சோதனைங்கிறது இயற்கையோட விதிதான். ஆனா முடிவு உன் கையில. தாயே ஆதி துர்கா, ஏன் உயிரை நான் மாய்ச்சிக்கிறேன். சீக்கிரம் முடிவெடு கனகா. நீ முடிவெடுக்க தாமதிச்சினா அது கௌரியோட உயிரையே குடிச்சிரும். ஐயோ கௌரி, போச்சு போ. சின்னையா தொடாதீங்க. என்ன சின்னையா இதெல்லாம்? நமக்கு யாரோ செய்வன வச்சிருக்காங்க போல. செய்வனையா? ஏய் சும்மா பயத்தில் ஏதாவது உளறிட்டு இருக்காத. இல்ல சின்னையா, நீங்களே பாருங்களேன். மந்திரிச்சு வச்ச முட்டையும் எலுமிச்சை பழமும் இருக்கு. இதையெல்லாம் புதைச்சு வச்சிருந்தா செய்வன வச்சதாதான் அர்த்தம். கண்டிப்பா இது மாந்திரிக வேலைதான். அப்படின்னா யார் இத இங்க கொண்டு வந்து புதைச்சிருப்பா? அதுவும் நமக்கு எதுக்கு செய்வன வைக்கணும்? வேற யாரு? நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க தான். ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க நீ? அது நம்ம குடும்பத்தை பிடிக்காதவங்கன்னு சொல்ல வந்தேன். அத மாத்தி சொல்லிட்டேன். தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. எங்க அம்மா கேட்டாங்கன்னா அவ்வளவுதான், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் சுத்தமா பிடிக்காது. சரிங்க சின்னையா, அப்படி சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. சரி, இப்ப நாம என்ன பண்ணலாம்?
இது உடனே தூக்கி எறிய வேண்டியதுதான். இங்க இருக்கிறது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல சின்னையா. அசோக், அங்க என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா இங்க வாங்களேன். ஆ? அசோக், என்னடா என்னாச்சு? என்ன இந்த நேரத்துல இங்க நின்னுட்டு இருக்க? அப்பா நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. இங்க பாருங்க, ஆ? யாரோ நமக்கு செய்வன செஞ்சு முட்டை எலுமிச்சம்பழம் எல்லாம் இங்க புதைச்சு வச்சிருக்காங்க. ஐயோ ஏய், என்னடா என்னடா இது? தெரியலையே. ஆ, இது யார் வேலைன்னு தெரியலையே. சரி சரி, முதல்ல இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு வீட்டுக்கு வெளியே வீசிடுவோம். இங்க ரொம்ப நேரம் இருக்க கூடாதுடா. டேய் அர்ஜுன், இதெல்லாம் எடுத்து போடு. சரி சித்தப்பா. சின்னையா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? என்ன சந்தேகம்? இல்ல, இந்த ஒரு இடத்துல தான் புதைச்சிருக்காங்களா இல்ல வீட்டை சுத்தி வேற எங்கேயும் புதைச்சிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கலாம். ஏய், உனக்கு என்ன மாந்திரிகம் மந்திரம் எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. போடி, முதல்ல உள்ள போடி. பெரியவங்க நாங்க பாத்துக்கிறோம். இல்லத்த, அவ என்ன சொல்ல வரானா? ஏய், எங்களுக்கு புரியுது. நீ ஒண்ணு விளக்கம் சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி மாந்திரிகம் செஞ்சு புதைக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? அதான் நம்ம வீட்ல சக்தி ஸ்பந்தன தீபம் இருக்கே, அது இருக்கும்போது எந்த கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. தெரியும்ல? இதெல்லாம் பார்த்த உடனே நானே பயந்துட்டேன். இப்போ அம்மா சொன்னதுதான் அந்த தீபமே ஞாபகத்துக்கு வருது. இத பத்திலாம் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. சின்னையா, அப்ப இவங்க சொல்றபடி நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது கெட்ட சக்தி புகுந்துச்சுன்னா சக்தி ஸ்பந்தன தீபம் காட்டி கொடுத்துரும் இல்லையா? ஆமா ஆமா, அது காட்டி கொடுத்துரும். அந்த தீபம் அசைஞ்சதுன்னா கெட்ட சக்தி வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். அப்ப வாங்க எல்லாருமா போய் தீபம் அசையுதான்னு பாத்துருவோம். அதுவும் சரிதான், வாங்க போலாம். வாங்கப்பா பெரியமா, அம்மா வாங்க வாங்க, அங்க போலாம். வாங்க வாங்க. அப்பா சரி, வா. என்ன பாக்குறீங்க? வாங்க. வரேன்பா. போடா. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வாங்க. இல்ல அர்ஜுன், அது அட வந்து- வாங்கண்ணே.